योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार। जय जय गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार। जय गुरु राया। योगिराम सूरत कुमार, जय गुरु राया। भगवान श्री योगिराम सूरत कुमार की जय। सर्वं योगिराम सूरत कुमारार्पणम्। பிரகாசமாய் இருக்கிறது காலை வேளை. பெரிய பாக்கியம். பகவானுடைய திவ்யநாம சங்கீர்த்தனம் நம்முடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்து இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கும் முன்பு 1979, 80 இந்த வருடங்களில் பகவான் பேசியவற்றை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக ஒன்றை பார்ப்போம். நிறைய உபதேசங்கள் கேட்டுவிட்டோம். பகவானுடைய லீலை ஒன்றை இன்றைக்கு பார்ப்போம். கடவுளுடைய செயல்கள் மிகவும் புதிரானவை. ஏன் ஒன்று நடக்கிறது, ஏன் ஒன்று நடக்காமல் போகிறது என்று நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. மிகவும் புதிரானவை. ஏன் ஒன்று நடக்கிறது, ஏன் ஒன்று நடக்காமல் போகிறது என்று நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. மிகவும் ஆச்சரியமானவை, அற்புதமானவை. பகவான் தன்னுடைய பக்தர்களை எப்படியெல்லாம் போய் ஆட்கொள்கிறார் என்று தெரிகிறது. பலருடைய அனுபவங்களை நாம் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும். இன்றைக்கு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சென்னை வில்லிவாக்கத்திலிருந்து எழுதியுள்ள அவருடைய முதல் அனுபவத்தை பார்ப்போம். அவர் சொல்கிறார், 88, 89களில் அவர் நிறைய ஜோசியம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரிடம் வருபவர்களுடைய இறந்த காலத்தில் என்ன நடந்தது, நிகழ்காலம், எதிர்காலம், இதையெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் ஜோசியம் பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவரிடம் ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், சில நாட்களாக என்னுடைய கனவில் ஒரு வயதானவர் வந்து கொண்டிருக்கிறார், தாடி வைத்து கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று கேட்டாராம் இவருக்கு உண்மையில் யார் என்று தெரியாது. அப்படி யாரையும் இவர் பார்த்ததாக அவருக்கு நினைவில்லை. ஆனாலும் ஜோசியம் கேட்க வந்திருப்பவரை நாம் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கக்கூடாது என்று சற்று நடித்தாராம். கண்களை மூடிக்கொண்டாராம். எதையோ ரொம்ப அலசி ஆராய்வது போல முகத்தை வைத்து கொண்டாராம்.
பிறகு திடும் என்று சொன்னாராம், அவர் யோகி ராம் சரத்குமார் என்று. ஸ்ரீனிவாசன் சொல்கிறார், எனக்கு சத்தியமாக அவரை பற்றி தெரியாது, அவருடைய பெயரை பற்றி தெரியாது, அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பது கூட தெரியாது. ஆனால் என் வாயிலிருந்து அந்த பெயர் எப்படி வந்தது? நான் நடித்து கண்களை மூடிக்கொண்டு எதையோ அலசி ஆராய்வது போலத்தான் கண்ணை மூடிக்கொண்டேன். ஆனால் சற்றென்று என்னுடைய வாயிலிருந்து தானாகவே உதிர்ந்தன இந்த வார்த்தைகள், யோகி ராம் சரத்குமார். உடனே இவர் கேட்டார், என்னிடம் வந்தவர், அவர் எங்கே இருக்கிறார் என்று. அப்பொழுதும் அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என் வாயிலிருந்து வந்தது திருவண்ணாமலை. எனக்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. இது என்ன, நாம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, ஏதோ ஒரு பேர் சொன்னோம், ஏதோ ஒரு ஊர் சொல்கிறோமே என்று என் மனதிற்குள் ஒரு வியப்பு. உடனே அவர் கேட்டார், நான் இவரை சென்று பார்க்கலாமா என்று. எனக்கு உதறல் எடுத்தது. நாம் ஏதோ சொல்கிறோம், நமக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் அவரிடம், இல்லை இல்லை, முதலில் நான் போய் பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். நான் நினைத்தேன் அவர் சிறிது நாளில் அதை மறந்து விடுவார், அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று. ஆனால் என்னையும் அறியாமல் இப்படி ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. நாம் திருவண்ணாமலை சென்று பார்ப்போமே என்ற ஒரு உந்துதல் மனதிற்குள் ஏற்பட்டது. உடனே அன்று ஒரு நாள் மாலை பொழுதில் ஒரு 6 மணி அளவில் அலுவலகத்திலிருந்து வந்த பிறகு வீட்டிற்கும் சொல்லாமல், யாரிடமும் சொல்லாமல், திடும் என்று திருவண்ணாமலை பஸ் ஏறிவிட்டேன். திருவண்ணாமலை பஸ்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி அளவில் அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவருடைய அருகில் இருந்த ஒருவர் அவரிடம் கேட்டார், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? யாரை பார்க்க வேண்டும் அங்கே என்று. இவர் சொன்னார், யோகி ராம் சரத்குமார் என்பவரை பார்க்க வேண்டும் என்று. உடனே அவர் சொன்னார், அப்படி யாருமே அங்கு இல்லையே. உடனே இவருக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. இனி ஒன்றும் செய்வதற்கில்லை, சரி எதற்கும் போய் தேடுவோம், போய் பார்ப்போம் என்று திருவண்ணாமலைக்கு முன்னாடி வந்ததில்லை, எங்கு தங்குவது என்றெல்லாம் தெரியவில்லை. ஒரு 11:30 மணி அளவில் அந்த பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நான் பெரியார் சிலை அருகே இறங்குவேன், சரி நாம் பார்க்கலாம், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று ஏதோ சொல்லிவிட்டார். ஒரு 11:30 மணி அளவில் இருவரும் இந்த பெரியார் சிலை அருகில் இறங்கினார்கள். அவர் இறங்கினார், அதனால் இவரும் இறங்கினார். உடனே அவர் இவரை அழைத்து கொண்டு போய் ஹோட்டல் பார்க் அங்கே நிறுத்தி, அங்கே இருப்பவரை அந்த நடுநிசியில் எழுப்பி, இவர் நமக்கு சொந்தம்தான், இவருக்கு ஒரு ரூம் கொடு இரவு தங்குவதற்கு என்று ஏற்பாடு செய்துவிட்டு போய்விட்டார். இவர் வாயிலிருந்து யோகிராம் சரத்குமார் என்று வருகிறது, திருவண்ணாமலை என்று தானாகவே வருகிறது. இவர் பயணிக்கும் அந்த பஸ்ஸில் யாரோ ஒருவர் தானாகவே இவரை பற்றி கேட்கிறார். பிற இறங்கிய இடத்தில் அவரே இவரை தங்குவதற்கு ஒரு அறையும் ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு போய்விட்டார். இவருக்கு இரவில் அந்த ரூமில் படுத்தவுடன் ஒரே உள்ளே குடைகிறது. வீட்டிற்கு சொல்லாமல் வந்து விட்டோமே, இது என்ன திடும் என்று. இப்படி ஒரு பஸ்ஸில் ஏறி முன்பின் தெரியாத ஒருத்தர் இருக்கிறார், அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு பஸ்ஸில் ஏறி இறங்கி முன்பின் தெரியாத ஒரு இடத்தில் யாரோ ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு அறையில் இப்படி தங்கி கொண்டிருக்கிறோமே, என்ன நடக்கிறது, நமக்கு என்ன ஆகிவிட்டது, என்ன நடக்கிறது என்று கூட தெரியவில்லை. இப்படி நினைத்து நினைத்து இல்லாத ஒருவரை பற்றி கற்பனை செய்து கொண்டு வந்து, அதுவும் வீட்டில் சொல்லாமல் வந்து விட்டோம், வீட்டில் என்ன அமக்களம் நடக்குமோ தெரியாது. அந்த 88, 89 எல்லாம் ஃபோன் வசதிகள் கிடையாது. இப்பொழுது ஒரு 4 வயது குழந்தை கையில் கூட ஒரு ஃபோன் இருக்கிறது. அப்பொழுது யார் எடுக்கும், ஃபோன் வசதி என்பது ஒரு பெரிய லக்ஸுரி மாதிரி. அந்த ஏரியாவில் அந்த ஃபோன் வசதி கிடையாது.
ஆனாலும் அதை நினைத்து நினைத்து இவருக்கு பெரிய தலைவலியே வந்துவிட்டது. பிறகு காலையில் எழுந்தார், காலை கடன்களை முடித்தார், வெளியே வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டார், தலைவலிக்கு ஒரு மருந்து சாப்பிட்டார், ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டார். அதன் பிறகு ஒரு ஆட்டோக்காரனிடம் யோகி ராம் சுரத்குமார் அவர்களிடம் அழைத்து செல் என்று சொன்னாராம். யார் என்று தெரியாமலேயே. அவர் சொன்னார், அப்படி யாரும் இங்கே கிடையாது, ஆனால் விசிறிசாமி என்று ஒருவர் இருக்கிறார், வேண்டுமானால் அவரிடம் அழைத்து செல்கிறேன் என்று சொன்னாராம். உடனே இவர் ஏறிக்கொண்டாராம். அவர் நம்முடைய பகவானுடைய சன்னதி ஸ்ட்ரீட் வீட்டின் அருகில் இவரை இறக்கிவிட்டு விட்டார். காலை 6 மணி அந்த வீட்டின் படிகளில் போய் உட்கார்ந்து கொண்டார். எல்லோருக்கும் தெரியும் அந்த படிகள் எப்படி இருக்கும் என்று. அதை ஒட்டி ஒரு சிறிய சுவர் ஒன்று இருக்கும். இவர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் காட்டியவாறு உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தார். விசிறி சுவாமி என்று சொல்கிறார்கள். யாரோ பெரிய சுவாமி போலிருக்கிறது. முன்பின் பார்த்ததில்லை, அதை பற்றி யோசித்ததில்லை. ஆனால் இவரை அறியாமல் இவருக்கு ஏதோ ஒரு உணர்வு, உட்கார்ந்து கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒருவர் அந்த வழியாக போனார். அந்த சந்து வழியாக போன ஒருத்தர் பார்த்து, சாமி 10 மணிக்கு தான் வெளியில் வரும், நீங்கள் இப்போவே வந்து இங்கே உட்கார்ந்துருக்க, ஏதாவது வேலை இருந்தால் போய் முடித்து விட்டு வந்து உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம். இவர் ஒன்றும் அசையவில்லை. இவருக்கு என்ன வேலை? ஒன்றுமே கிடையாது. ஆனால் சுவாமி என்பது உறுதியாகிவிட்டது. அப்பொழுது இவர் இதை நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வராண்டா சற்று இருட்டாக இருந்தது. அதிலிருந்து ஒரு குரல் கேட்டதாம். இவர் சொல்கிறார், அசரீரி போல், அதாவது சரீரம் இல்லாத ஒரு குரல். முன்பெல்லாம் நம் புராணத்தில் படிக்கிறோம் அல்லவா, இவருடைய குரல் கேட்டது, ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது என்றெல்லாம். அந்த மாதிரி இவருக்கு ஒரு காதில் விழுந்தது. அந்த வராண்டாவில் அந்த இருட்டில் ஒரு உருவம் ஏதோ சொல்லியது போல் இருந்தது. என்னவென்றால், ஒரு ஆச்சாரியர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது முக்கியமல்ல, அவர் என்ன சொல்கிறார் என்பதுதான் முக்கியம் என்று. The teacher is not important, only the teaching is important. இவருக்கு அதை கேட்ட உடனே ஆச்சரியமாய் போய்விட்டது. உடனேயே அந்த கிரில் கேட் என்று சொல்வோம் அல்லவா, அந்த கம்பி கதவு திறந்தது. இவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட ஒரு நெடிய உருவம், 8 அடி இருக்கும், தலைப்பாகை, தாடி வைத்துக்கொண்டு ஒரு உருவம். அவருக்கு மிகப்பெரிய உருவமாய் அது தோன்றிற்று. அவர் கதவை திறந்து, என்ன நீங்கள் அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு போய்விட்டு வாருங்கள். போவோம், அருணாச்சலேஸ்வர் கோவில் போய்விட்டு வருவோம், போய் வருவோம் என்பார் பகவான் சாதாரணமாக. அருணாச்சலேஸ்வர் கோவில் போய் வருவோம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். இவர் உடனடியாக, இவருக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். யாரையோ பற்றி பேர் சொல்கிறார், ஏதோ ஒன்று அவரை உந்தி இங்கே அழைத்து வந்து விட்டிருக்கிறது, இங்கே ஒரு அசரீரி குரல் போல் ஒன்று கேட்டிருக்கிறது, அப்புறம் ஒரு நெடிய உருவம். உடனே வேக வேகமாக அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு போக வேண்டுமே என்று போய் அந்த சன்னதியில் ஒரு நிமிஷம் எட்டி பார்த்து விட்டு வேகமாக ஓடி வருகிறார். வந்து திரும்பவும் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது சிறிது நேரத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த கதவு திறந்துதாம், உள்கதவு திறந்துதாம். நம் பகவான் வந்தார். அந்த கிரில் கேட்டை இந்த திறந்தார். திறக்கும் பொழுதே 2 கைகளையும் 2 பக்கமும் நீட்டிக்கொண்டார். இவர் எங்கே உள்ளே நுழைந்து விடுவாரோ என்று தடுக்கும் ஒரு முறையில் 2 கைகளையும் விரித்து, என்ன என்று கேட்டாராம். இவருக்கு ஒரே திகைப்பு. இவர்தானே சற்று முன்னாடி நம் முன் தோன்றி, நீங்கள் அருணாச்சலேஸ்வர் கோவில் போய் திரும்பி வருவோம் என்று சொன்னார். இப்பொழுது என்ன என்று கேட்கிறார். அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத போல் கேட்கிறாரே என்று உடனே அவரையே பார்த்து திரு திருவென்று முழித்து கொண்டு நின்றாராம்.
உடனே பகவான் கையால் சைகை செய்து உட்கார் என்று சொன்னாராம். உடனே அந்த ரோடிலேயே, அந்த வீதியிலேயே அப்படியே உட்கார்ந்து விட்டாராம். இரண்டு கைகளையும் ஒரு கைகளை குவிப்பார்கள் அல்லவா, குவித்து ஒரு கப்பு போல் இரண்டு கைகளையும் ஏந்தியபடி இவர் உட்கார்ந்தாராம். இவரிடம் யாசிப்பது போல் இரண்டு கைகளையும் ஏந்தியபடி அந்த வீதியிலேயே அப்படியே உட்கார்ந்து விட்டாராம். பகவான் அவருடைய கைகள் தெரியும் அல்லவா, அவருடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். அவர் எப்பொழுதும் ஜபம் செய்வது போலவே, விடாமல் ராமநாமம் சொல்வது போல் ஜபம் செய்வது போலவே இருக்கும். அவர் கைகளை உருட்டிக்கொண்டே இருந்தார். ஒரு 5 நிமிடம் ஆயிருக்கும். அதன் பிறகு நீங்கள் போகலாம் என்று கதவை சாத்திவிட்டு உள்ளே போய்விட்டார். இவ்வளவுதான் நடந்தது. ஆனால் ஸ்ரீனிவாசன் சொல்கிறார், ஏதோ ஒரு டேஸ்டா, ஏதோ ஒரு விதமான ஒரு உணர்வுக்கு இவர் ஆளானார். வந்தார், ஒரு டிஃபன் கூட வாங்கி சாப்பிட்டார் போல் இருக்கிறது. அதன் பிறகு திரும்பவும் பஸ் ஸ்டாண்டுக்கு, அந்த பெரியார் சிலைக்கிட்டே வந்தார். ஏனென்றால் வீட்டுக்கு போக வேண்டும். ஆனாலும் இவர் தன் வசம் இல்லாதது போல் இவருக்கு தோன்றியது. ஏதோ ஒரு உணர்வு. அப்பொழுது அதுவரை அவருக்கு அந்த விசிறி சுவாமி என்ற பெயர்தான் தெரியும். யோகிராம் சுரத்குமார் என்ற ஒருவர் அந்த இடத்தில் இல்லவே இல்லை என்றுதான் பஸ்ஸில் பயணித்தவரும் சொன்னார். இவர் ஆட்டோவில் ஏறிக்கொண்ட ஆட்டோ டிரைவரும் அதுதான் சொன்னார். இவர் யோகிராம் சுரத்குமாரை தேடி வந்து கடைசியில் விசிறி சாமியை பார்த்துவிட்டு திரும்புகிறார். அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பெரியார் சிலை அருகில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரிடம் எங்கே சென்று வருகிறீர்கள் என்று கேட்டபோது விசிறி சுவாமி என்பவரை பார்த்து வருகிறேன் என்று இவர் சொன்னாராம். மிகவும் கேஷுவலாக இந்த கான்வர்சேஷன் நடந்தது. உடனே அவர் சிரித்து கொண்டு, அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, அது யோகிராம் சுரத்குமார் என்று சொன்னாராம். இவருக்கு தூக்கி வாரி போட்டதாம். நாம் யாரை தேடி வந்தோமோ அவர் இந்த ஊரில் இல்லை என்று சொன்னார்கள். வேறு யாரோ ஒருவரை காட்டினார். அந்த ஒருவரை பார்த்த பிறகே இந்த உணர்வுக்கு ஆளாகி இருக்கிறோம். ஆனால் கடைசியில் அவர்தான் யோகிராம் சுரத்குமாரா? இவர்தான் என் வாய் வழியே தானாகவே வெளிவந்தாரா? இவர்தான் நம் திருவண்ணாமலை என்பதையும் என் வாய் வழியே சொன்னாரா? இவர்தான் நம்மை கட்டி இழுத்து கொண்டு இங்கே வந்திருக்கிறார், அவருடைய தரிசனத்தை தந்திருக்கிறார். இப்பொழுது தான் யார் என்பதையும் ஒருவர் மூலம் குறிப்பால் உணர்த்திவிட்டு செல்கிறாரே என்று இவருக்கு ஒரே வியப்பு. பஸ் வந்தது, ஏறி வந்து விட்டார். ஏறி உட்கார்ந்த பிறகு சிறிது நேரத்தில் ஏதோ உள்ளே கெட்டியாக இத்தனை நாட்களாக இருந்த ஒன்று உருகியது போல் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாராம். பஸ்ஸில் எல்லோரும் பார்த்தார்கள். பார்க்கும்படியாக அழுதாராம். இப்படி வெளிப்படையாக அவர் அழுததில்லை. அன்றைக்கு அழுதார். அவருக்கு என்னவோ ஆகிவிட்டது. உள்ளே ஏதோ ஒன்று மெல்ட் ஆகிவிட்டது. ஒரு பேர் உணர்வு, ஏதோ அவரையும் அறியாத ஒரு உயர்ந்த ஒரு உணர்வுக்கு ஆளானார். அவர் அழுது கொண்டே வந்தார். அன்றைக்கு வீட்டுக்கு சென்ற பிறகு நல்ல டோஸ் கிடைத்தது அவருடைய மனைவியிடம். சொல்லாமல் எப்படி இப்படி போய்விட்டீர்கள், ஒரு இரவு முழுக்க எங்கே போனீர்கள், நாங்கள் எல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டு விட்டோம் என்றெல்லாம். ஆனால் இவர் எதையுமே பொருட்படுத்தவில்லை. அவரால் எதுவுமே பேசவும் முடியவில்லை. அன்றைக்கு அவரால் ஒரு பெரிய மௌனத்தில் இவர் ஆழ்ந்து விட்டார். இவரால் எதுவும் பேசவே முடியவில்லை. 24 மணி நேரம் இவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லையாம். இவர் போய் வந்த மறுநாள் முழுக்க மௌனத்தில் இருந்தார். அன்றைக்கு பிரியா கல்யாணராமன் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் இவருடைய வீட்டுக்கு வந்தார். அவர் ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தாராம். இவரால் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச முடியவில்லையாம். அதன் பிறகு அவர் பேசியதற்கெல்லாம் ஒரு விடை தருவது போல் இவர் ஏதேதோ எழுதி கொடுத்தாராம்.
சைகையாலேயே இதை அவருடைய பத்திரிகையில் போடும்படி சொன்னாராம். அவரும் அதை பற்றி எழுதினார். சுய தரிசனம் என்ற தலைப்பும் இவர் எழுதி கொடுத்தாராம். அந்த சுய தரிசனம் என்ற தலைப்பில் இவர் சொன்னவைகளெல்லாம் அவர் எழுதி அவருடைய பத்திரிகையில் போடாமல் ஒரு குமுதம் என்ற ஒரு பத்திரிகையில் அந்த கட்டுரை வெளிவந்ததா. ஆனால் அவர் சொல்கிறார், ஸ்ரீனிவாசன் என்றைக்கு அவர் மௌனமாக இருந்தாரோ, ஏதோ ஒரு உணர்வுக்கு ஆட்பட்டு அவரால் பேச முடியாமல் ஒரு மௌனமாக இருந்தாரோ, அன்றைய தினம் டிசம்பர் 1ஆம் தேதி யோகிராம் சுரத்குமாருடைய ஜெயந்தி நாள். அதுவும் அவருக்கு பின்னால் தான் தெரிய வந்தது. இதையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. ஏதோ ஒரு சக்தி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தி ஏதோ உரிய நேரத்தில் நம்மை ஆட்கொள்கிறது. அது ஆட்கொள்ளும் முறையும் நமக்கு புதிராக இருக்கிறது. The ways of God are mysterious என்று பகவான் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனால் இந்த இறை சக்தியானது பகவான் எப்படி இவரை ஆட்கொண்டார். இவர் அங்கு சென்ற பிறகு இவரால் பேச முடிந்த பொழுது தன்னிடம் இந்த ஒரு பெரியவரை தேடி இவரே போனாராம். ஏனென்றால் இவர் வாயிலிருந்து யோகிராம் சுரத்குமார் என்று வந்தது, திருவண்ணாமலை என்று வந்தது, அவருக்கு இந்த தரிசனமும் கிட்டியது, இதை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் அந்த பெரியவர் சொன்னாராம், என்னமோ தெரியவில்லை, அந்த வயதான தாடி வைத்த வயதானவர் என் கனவில் வருவதை விட்டுவிட்டார் என்று. அவரை விட்டுவிட்டார், இவரை பிடித்து கொண்டு விட்டார் பகவான். இவரை பிடித்துக் கொள்வதற்காகத்தான் அவருடைய கனவில் வந்தாரோ என்னமோ. இறை சக்தியினுடைய பகவானுடைய செயல்முறைகள் மிகவும் புதிரானவை. ஆனால் அதன் பிறகு ஆட்கொள்ளப்பட்ட பிறகு ஸ்ரீனிவாசன் ஒரு பகவானுடைய ஒரு ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு அவர் வீட்டில் அவரோடு சதா பேசிக்கொண்டிருப்பாராம். அவரே இவருக்கு குருவாகவும் தெய்வமாகவும் வாழ்க்கையாகவும் ஆகிவிட்டார். இந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். கையை உயரே தூக்கி எல்லோரையும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு இறை சக்தியாய் வந்து இந்த ஸ்ரீனிவாசன் என்ற அன்பரை ஆட்கொண்டாரோ, அந்த பகவான், அந்த இறை சக்தி பூரணமாய் இங்கே ததும்பி நிற்கிறது புன்னகையோடு. அந்த சக்தியால் முடியாதுதான் என்ன, பகவானுக்கு தெரியாதுதான் என்ன. எங்கெங்கோ இருக்கும் பக்தர்களை வலிய போய் ஆட்கொள்கிறார் விதவிதமாய். அவருடைய பெரும் திட்டத்தினால்தான் இன்றைக்கு இந்த உலகம் இருக்கும் சூழ்நிலையும் வந்துள்ளது. அதை மாற்றவும் அவரால் தான் முடியும். அவரிடம் வேண்டிக் கொள்வோம், பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு எங்கள் பிரார்த்தனையை செவிமடுத்து மக்களுடைய மனதில் உள்ள பயத்தை வேரோடு எடுத்து